from the National News Studio, Sri Lanka. வணக்கம். பொறுப்புடன் உண்மையை தேடி செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். தேசிய கழகத்திலிருந்து செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் யசோதா கேதிசனோடு நான் மைக்கேல் மரிய ஜெயமன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 5ஆம் திகதியிலிருந்து மின்சார தடை இல்லை என்று எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவிப்பு. இலங்கை வந்துள்ள கப்பலிலிருந்து டீசலை இறக்கும் பணி நாளை மாலை முதல் ஆரம்பம். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 8 வருடங்களின் பின்னர் உயர்வு. ரஷ்ய ராணுவம் யுக்ரைனின் பிரதான நகரங்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பெலருஸில் உள்ள இலங்கை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடந்த சில நாட்களாக பல இடங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மின்சார துண்டிப்பினை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்வருகின்ற 5ஆம் திகதி முதல் எந்த விதமான மின்சார துண்டிப்புமின்றி தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அந்த வகையில் குறிப்பிட்ட அதிகாரிகள் இம்மாதம் 5ஆம் திகதி தொடக்கம் மின்சாரம் எவ்வித துண்டிப்புமின்றி தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளனர். தற்போது இடம்பெறும் மின்சார துண்டிப்பு மற்றும் மசகு எண்ணெய் நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலில் தாமதமின்றி மசகு எண்ணெயை கொண்டு வருதல், கையிருப்பை பேணல், மின்சார உற்பத்திக்கு அவசியமான மசகு எண்ணெய் மற்றும் நிலக்கரியை தொடர்ச்சியாக வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்கினார். குறிப்பிட்ட அதிகாரிகள் இம்மாதம் 5ஆம் திகதி தொடக்கம் மின்சார துண்டிப்பு இடம்பெற மாட்டாது என்று தெரிவித்தனர். நாளைய தினம் தொடக்கம் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் மசகு எண்ணெய் வளமை போன்று விநியோகிக்கப்படும். எனவே மசகு எண்ணெயை தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர்களான பசில் ராஜபக்ச, காமினி லொக்குகே, உதய கமன் பில, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அலுத்கமகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை வந்தடைந்துள்ள டீசல் கப்பலில் இருந்து டீசலை இறக்கும் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. 31 மில்லியன் அமெரிக்கன் டாலர் குறித்த கப்பலுக்கு செலுத்தப்பட்டது. 37,300 மெட்ரிக் டன் டீசலை உள்ளடக்கிய குறித்த கப்பலானது தற்போது வரை கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டுள்ளது. டீசல் தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் பல பாகங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது. மசகெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக புகையிரத சேவைகள் தடைபட மாட்டாது என்று புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. மசகெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக புகையிரத பயணங்கள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது தடைப்படும் என்று குறிப்பிட்ட சில ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனினும் தற்போது வரை எவ்வித தட்டுப்பாடும் இன்றி தமக்கு அவசியமான மசகெண்ணெய் கிடைக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் மின்துண்டிப்பு இடம்பெறும் முறை தொடர்பாக பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவித்தலில் நாளைய தினமும் 7 மணித்தியால மின்துண்டிப்பு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா அந்த வகையில் காலை 8 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 5 மணித்தியாலங்களும், மாலை 6 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்களும் மின் துண்டிப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் மசகெண்ணெயின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் பிராண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $110 எட்டியுள்ளது. இது 2013ஆம் ஆண்டின் பின்னர் ஏற்பட்டுள்ள அதிகூடிய விலை அதிகரிப்பாகும். ரஷ்ய உக்ரைன் மோதல் நிலைமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. ஒபெக் அமைப்பு மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள மசகெண்ணெய் உற்பத்தி தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5% அதிகரித்திருந்தது. இதேவேளை குறித்த மசகெண்ணெய் பீப்பாவின் சர்வதேச சந்தை விலையும் 5.6% அதிகரித்துள்ளது. இது 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் பின்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள அதிகூடிய தொகையாகும்.
ரஷ்ய உக்ரைன் யுத்தம் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பித்ததை தொடர்ந்து பிராண்ட் மற்றும் WDI உள்ளிட்ட 2 வகையான மசகு எண்ணெய்களினது விலை அதிகரித்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் காரணமாக சர்வதேச ரீதியில் மசகெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பரவலாக நம்பப்படுவதால் சந்தையில் அதற்கான கேள்வி பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. யுக்ரைனின் தலைநகர் கீவில் அமைந்துள்ள பிரதான தொலைக்காட்சி கோபுரம் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்குலக நாடுகளை குறைத்து மதிப்பிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இருதரப்பு யுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி வெளிப்படையாக நேரடியான கருத்துக்களை தெரிவித்த முதலாவது தருணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வருடாந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் உரையை ஆற்றும் போது அமெரிக்க ஜனாதிபதி இது பற்றி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரின் 7வது நாள் இன்றாகும். இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் மோதல்கள் இன்றும் இடம்பெறுகின்றன. உக்ரைனின் 2வது பிரதான நகரில் அமைந்துள்ள கார்கிவ் மத்திய சதுக்கத்தின் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. மத்திய சதுக்கம் மீது தாக்குதல் நடத்தி ரஷ்யா யுத்த குற்றம் புரிந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த சதுக்கத்திற்கு மேலதிகமாக மேலும் பல கட்டடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்தும் 35 பேர் காயமடைந்தும் உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கிவ் நகரில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு ரஷ்யா உக்ரைன் பிரஜைகளை கோரியுள்ளது. கிவ் நகரை கைப்பற்றும் ரஷ்ய நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. உக்ரைன் ரஷ்ய யுத்தம் தொடர்பாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் கவனம் செலுத்தி வருகின்றன. மேற்குலக நாடுகளின் கருத்துக்களை ரஷ்ய ஜனாதிபதி புறந்தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏகாதிபத்தியவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் அதற்கு கட்டாயமாக பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என அவர் ரஷ்யாவிற்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் உலகின் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த நிலைமையை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் இன்று பல தீர்மானங்களை வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு $350 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வழங்குதல், $54 மில்லியன் பெறுமதியான மனிதாபிமான உதவிகளை வழங்குதல், உலக ஸ்விஃப்ட் கட்டமைப்பிலிருந்து ரஷ்யாவை நீக்குதல், அமெரிக்க வான் எல்லையை ரஷ்ய விமானங்களுக்காக தடை செய்தல் உள்ளிட்ட பல தீர்மானங்களை ஜோ பைடன் இன்று அறிவித்தார். எவ்வாறாயினும் உக்ரைனுக்கு அமெரிக்க வீரர்களை அனுப்பும் எண்ணம் இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆயினும் சுமார் 80,000 உக்ரைன் நாட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து உக்ரைனை பாதுகாப்பதற்காக போரில் பங்கு கொள்ள மீண்டும் உக்ரைனுக்கு வருகை தந்துள்ளனர். ரஷ்யாவிற்கு எதிராக பல நாடுகள் தொடர்ந்தும் தடைகளை விதித்து வருகின்றன. ரஷ்ய பின்புலம் கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை BBC ஊடக நிறுவனம் இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆப்பிள் நிறுவனமும் தனது விற்பனைகளை ரஷ்யாவில் தடை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. ரஷ்ய அரச ஊடக நிறுவனமான RD இணையதளத்தையும் கூகுள் தேடலில் இருந்து அகற்றுவதற்கு அந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எவ்வாறாயினும் ரஷ்யாவை பாதுகாப்பதற்கான இலக்கை அடையும் வரை தாக்குதல் தொடரும் என ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கு ஆதரவாக பெலருஸ் களமிறங்கியுள்ளது என உக்ரைன் அறிவித்துள்ளது. ஆக்ரோஷமான தாக்குதல் இரு தரப்பிலும் இருந்து மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த இருதரப்பு மோதல்கள் காரணமாக அதிக அளவில் பொது மக்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் தமது வான்பரப்புகளை ரஷ்யாவிற்காக தடை செய்துள்ளன. சுமார் 36 நாடுகளுக்கு ரஷ்யாவும் தனது வான் எல்லையை தடை செய்துள்ளது. உக்ரைன் போரில் பங்கேற்க வருவோருக்கு விசா விலக்கு அளிக்கப்படும் என உக்ரைன் அறிவித்துள்ளது. ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனுடன் இணைந்து போராடுவதற்கு அதன் சர்வதேச படைப்பிரிவில் இணைய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு விசா தேவையை தற்காலிகமாக நீக்கும் ஆணையில் உக்ரைன் ஜனாதிபதி கையெழுத்திட்டுள்ளார்.
உக்ரைனின் இந்த அழைப்பை அடுத்து அமெரிக்கா, கனடா உட்பட பல நாடுகளில் உள்ள தன்னார்வலர்கள் உக்ரைன் போரில் பங்கேற்க தயாராகி வருகின்றனர். ரஷ்ய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராட வரும்படி அமைதி மற்றும் ஜனநாயகத்தின் தோழர்களான வெளிநாட்டவர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த ராக்கெட் தாக்குதல்களில் 70க்கு மேற்பட்ட உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உலக போரிற்கு பின்னர் ஐரோப்பிய நாடொன்று மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை உக்ரைனில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்ய படைகள் பல முனைகளில் இருந்து தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் உக்ரைன் தற்காப்பு தாக்குதல்களை தொடர்கின்றது. இன்னும் உக்ரைன் ரஷ்யாவின் 29 விமானங்களையும் 100க்கும் மேற்பட்ட யுத்த தாங்கிகளையும் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான போரினை அடுத்து கனடா ரஷ்யாவின் மசகெண்ணை இறக்குமதியை தடை செய்துள்ளது. இன்னும் உக்ரைன் ரஷ்யாவின் 29 விமானங்களையும் 100க்கும் மேற்பட்ட யுத்த தாங்கிகளையும் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான போரினை அடுத்து கனடா ரஷ்யாவின் மசகெண்ணை இறக்குமதியை தடை செய்துள்ளது. இதேவேளை ரஷ்ய தாக்குதல் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான அகதிகள் அண்டைய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இவர்களின் நிலைமை கவலை அளிப்பதாக உலக நாடுகள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்த நிலைமைக்கு மத்தியில் பெலருஸில் உயர்கல்வி கற்கும் இலங்கை மாணவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கும் பிரதமர் இது தொடர்பில் பணிப்புரை விடுத்துள்ளார். பெலருஸ் அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் சுமார் 1500 இலங்கை மாணவர்களின் பெற்றோர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த விடயம் தொடர்பில் விரைந்து செயற்படுமாறு பிரதமர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அதற்கமைய பெலருஸில் உள்ள சுமார் 1600 மாணவர்கள் உள்ளிட்ட இலங்கையர்கள் தொடர்பான நடவடிக்கைகள் பெலருஸுக்கு அருகில் உள்ள இலங்கை தூதரகமான மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களுடன் கலந்துரையாடி சில வாரங்கள் கல்வி பணிகளை தாமதிப்பது குறித்தும் அவர்களுக்கு ரஷ்யாவிற்கான விசாவினை பெற்று இலங்கைக்கு செல்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறிப்பிட்ட சில சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் மீண்டும் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளன. இதன் காரணமாக நோயாளிகள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை நீக்கியதால் சுகாதாரத்துறையினரின் சம்பளத்திலும் முரண்பாடொன்று நிலவுவதாகவும் குறித்த முரண்பாட்டை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கோரி கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இவர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் குறித்த வேலைநிறுத்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இடைநிறுத்தப்பட்ட வேலைநிறுத்தத்தை தாம் மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள வைத்தியசாலைகளில் இடம்பெறும் வேலை நிறுத்தத்திற்கு நோயாளிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அனைத்து அரசு சேவைகளுக்கும் பொருந்தும் வகையில் சேவைகளுக்கு இடையில் நிலவும் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு பொருத்தமான கொள்கையொன்றை அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தேசிய சம்பள ஆணைக்குழுவின் தலைமையில் குறித்த விடயத்துடன் தொடர்பான ஏனைய நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த விடயம் தொடர்பான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சர்வதேச பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தலைநகர் ஜெனீவாவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான பேரவையின் 49வது கூட்டத்தொடரிலேயே இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது.
மனித உரிமைகள் பேரவையின் யோசனைகள் மற்றும் அறிக்கைகளூடாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் சர்வதேச ரீதியில் தெளிவுபடுத்தலை மேற்கொள்வது இலங்கை பிரதிநிதிகளின் நோக்கமாகும். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பட்ரிசியா ஸ்காட்லாந்திற்கும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இதேவேளை பெரிய பிரித்தானியாவின் தென் மற்றும் ஆசிய தொடர்பான விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் தாரிக் அகமட்டிற்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், நீதி அமைச்சர் அலி சப்ரி, ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாசுமன, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஜெயநாத் கொலம்பகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு 5 பேர் அடங்கிய அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் நாட்டில் மின் உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க சக்தியின் ஊடாக மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் இலக்கை அடைவதே இதன் நோக்கமாகும். அமைச்சர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ, வாசுதேவ நாணயக்கார, உதய கம்மன்பில, நாமல் ராஜபக்ச, அலி சப்ரி ஆகியோர் இந்த அமைச்சரவை உபகுழுவில் அங்கம் பெறுகின்றனர். இந்த குழுவின் தலைவராக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். தற்சமயம் இனங்காணப்பட்டுள்ள புத்தாக்க வலிசக்தி வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக ஆர்வம் காட்டும் முதலீட்டாளர்களிடையே பொருத்தமான முதலீட்டாளர்களை தெரிவு செய்து புதிய வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்துதல், வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் போது காணப்படும் பொது பிரச்சனைகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இந்த அமைச்சரவை உபகுழுவின் பணியாகும். இந்த உபகுழுவின் ஊடாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்ற அறிக்கை 2 மாதங்களுக்கு ஒருமுறை அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட உள்ளன. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை சகல இந்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இப்பூஜை வழிபாடுகளில் பெரும் அளவிலான பக்தர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய கலந்து கொண்டார்கள். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இலங்கையில் அமைந்துள்ள பஞ்ச ஈஸ்வரங்கள் உட்பட சகல இந்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கொழும்பு ரத்மலானை ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயத்திலும் நேற்றும் இன்றும் விசேட பூஜை வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. ஆலயத்தின் தலைவர் ஹர்ஷ பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தில்லை அழகேச குருக்கள் நடத்தி வைத்தார். இந்த ஆலயம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தின் பழமை தன்மைக்கு சான்றாக இன்றும் ஆலய வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட திருநந்தி மற்றும் சிவலிங்கம் ஆகியவற்றின் எச்சங்களை இன்றும் நாம் ஆலயம் சென்றால் தரிசிக்க முடியும். இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஆலமரம் விளங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் சகல இந்து ஆலயங்களிலும் நேற்றைய தினமும் இன்றும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன. காரைதீவு ஆதிசிவன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் சுகாதார வழிமுறைக்கு அமைய இடம்பெற்றன. ஆலயத்தின் தலைவர் செல்லத்துறை தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிவஸ்ரீ ரூபன் குருக்கள் தலைமையில் கடல் நீர் எடுத்து வரப்பட்டு ஆதிசிவனுக்கு பால், தேன், நெய், திரவிய அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதேவேளை வவுனியா மாவட்டத்திலும் சகல இந்து ஆலயங்களிலும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலும் விசேட மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகின்றது. 3 தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்கள் மாத்திரமே பாலாவியில் இருந்து தீர்த்தம் பெற்றுக்கொள்ள வர அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நகுலேஸ்வரம் உட்பட பல இந்து ஆலயங்களில் சிவராத்திரி தின சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சந்திவெளி ஸ்ரீ புதுப்புள்ளையார் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. சிவராத்திரியை சிறப்பிக்கும் வகையில் இங்கு விசேட கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. சந்திவெளி இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் கே பவலகேசன் தலைமையில் பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வுகளில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு புளியந்தீவு ஆனைப்பந்தி சித்தி விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. நேற்று மாலை 6 மணி தொடக்கம் அதிகாலை 6 மணி வரை பிரதம குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டுள்ளன. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஆலய பிரதம குரு சண்முகரத்னம் குருக்கள் தலைமையில் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்திலும் இம்முறை மகா சிவராத்திரி தின நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளன. உருத்திரபுரம் உருத்திரபுரீஸ்வரர் சிவாலயத்தில் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளன. கல்முனை ஸ்ரீ சந்தானேஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றுள்ளது. விசேட அபிஷேக அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டுள்ளன. சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்தார்.
தற்போது நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக எதிர்க்கட்சியினர் போலியான நாடகங்களில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், தற்போது எதிர்க்கட்சியினர் வீணான நாடகங்களில் காலத்தை கடத்துகின்றனர். மேல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஜெனீவாவிற்கு செல்வதா தற்போதைய கடமை? ராணுவ வீரர்களுக்கு எதிராக இவர்கள் யுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். சஜித் பிரேமதாசவின் கூட்டங்களில் மக்கள் கலந்து கொண்டாலும் அவரால் ஒரு நாளும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஹரியால தொகுதி மகளிர் அணி கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் விசேட அதிதிகளாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா குணவர்தன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுகும்புரவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில், எமது ஆட்சியில் 60,000 பட்டதாரிகளுக்கு அரசு தொழில் வாய்ப்புகளை வழங்கினோம். 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். கடந்த நல்லாட்சி அரசாங்கமானது எவ்வித அபிவிருத்தியை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். யசோதா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அந்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உள்நாட்டு உற்பத்தி பொருட்களில் தங்கியிருக்கின்றன. ஸ்திரத்தன்மையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதும் அதே போல பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற தன்மை உள்நாட்டு உற்பத்தியில் தங்கியிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இல்லையா? நிச்சயமாக சேர்மன். நம் நாட்டின் கிராமிய கைத்தொழில் உற்பத்தி பொருட்களில் ஒன்று அதிக கிராக்கியுடன் ஐரோப்பிய சந்தையில் விற்பனையாகும் செய்தி பற்றிய ஒரு தொகுப்பு அடுத்து. ஆதிகாலம் தொட்டு எமது நாடு மட்பாண்டங்களுக்கும் மட்பாண்ட கைத்தொழில்களுக்கும் பிரபல்யமானதாக காணப்படுகிறது. பண்டைய கால வரலாற்று குறிப்புகளில் பல சான்றுகள் உள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மட்பாண்டங்கள் அதிகளவில் இலங்கையர்களால் மட்டுமன்றி வெளிநாட்டவர்களாலும் விரும்பப்படுவதால் அவை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படும் மட்பாண்டங்களுக்கு தற்சமயம் ஐரோப்பிய சந்தைகளில் அதிக கிராக்கி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பிரபலமான குடிசை கைத்தொழிலாக மட்பாண்ட கைத்தொழில் காணப்படுகிறது. இதனை தலைமுறையாக பல குடும்பங்கள் மேற்கொண்டு வருகின்றன. ஒரு வகை களிமண்ணை பயன்படுத்தி பானைகள், மண் சட்டிகள், சிறிய சமையல் பாத்திரங்கள், சுட்டிகள், சிறிய அலங்கார விளக்குகள், மண் அடுப்புகள் போன்றன செய்யப்பட்டு அவற்றை வெற்றிகரமாக சந்தைப்படுத்துகின்றார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நஞ்சற்ற உணவு கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் மட்பாண்ட பயன்பாடும் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான உணவு தயாரிப்பிற்கு துணை புரிகிறது. மட்பாண்டங்களில் சமைக்கப்படும் உணவுக்கு தனி சுவையுண்டு. உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தற்காலத்தில் அநேகமானோர் மட்பாண்ட பயன்பாட்டை அதிகமாக நாடி நிற்கின்றனர். யாழ்ப்பாண மட்பாண்டங்களுக்கு உள்ளூரில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கேள்வி அதிகரித்துள்ளது. சுவிஸ், பிரான்ஸ், கனடா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்படும் மட்பாண்டங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதானது பெருமைக்குரிய விடயமாகும். 4 நாட்டுக்கு ஏற்றுறோம் சாமான். சுவிஸுக்கு ஏற்றுறோம், ஃப்ரான்ஸுக்கு ஏற்றுறோம், கனடாக்கு ஏற்றுறோம், லண்டனுக்கு ஏற்றுறோம். அதை விட இங்கே உள்ளூருக்குள்ளே நிறைய ஓடர்ஸ், உள்ளூருக்குள்ளே நிறைய ஓடர் இருக்குது. ஆனால் கொடுக்க இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. சங்கங்கள், கல் சங்கங்கள், மற்றது ஆடி அமாவாசை என்று சொன்னால் சட்டி வரும், மற்றது பொங்கல் பானையில் பொங்கல் சீசனுக்கு பொங்கல் பானை வரும், கார்த்திகை விளக்குட்டுக்கு சிட்டி வரும், விளக்கு சிட்டி வரும், புரட்டாசனிக்கு எல்லெண்ணெய் சிட்டி வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு சாமான் ஓர்டர் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நிலையில் மட்பாண்ட கைத்தொழிலுக்கு பல்வேறு வகையான உதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு முக்கியத்துவம் இந்த மண் ஒன்று தான். எங்களுக்கு முக்கிய காரணமே இந்த மண் தான். இந்த மண்ணுக்கு மட்டும் மாறாவது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல மண் சுலபமாக எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துச்சுன்னு சொன்னால் இன்னும் எத்தனையோ குடும்பம் இந்த தொழிலை செய்வினா. மேலும் மட்பாண்ட தயாரிப்பிற்கு தேவையான அளவு மணலை அரசாங்கம் தமக்கு வழங்குமிடத்து தம்மால் பாரிய அளவிலான உற்பத்திகளை மேற்கொண்டு அவற்றை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என
உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்களின் கைகளை நம்பி தன்னம்பிக்கை கொண்டு முன்னேற வேண்டுமென்ற விடா முயற்சியுடன் பயணிக்கும் சுயதொழில் முயற்சியாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை அடையாளம் கண்டு அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இவ்வாறான சுயதொழில் முயற்சியாளர்களின் தொழில் முன்னேற்றம் காணும்போது சர்வதேச சந்தை வாய்ப்புகளை பெற்று அந்நிய செலாவணியை அதிகம் ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போது சுயதொழில் முயற்சியாளர்களின் வீடுகள் மட்டுமல்ல, எமது நாடும் வளம் பெறும். இந்த கதையின் கதாநாயகன் 2016ஆம் ஆண்டு புலத் சிங்கள பிரதேசத்தில் இருந்து உடவளவ பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். பல்வேறு அனுபவங்களுடன் இந்த கதாநாயகன் நேற்று தினம் மீண்டும் புலத் சிங்கள பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்ததை காண முடிகின்றது. யானையொன்றை சட்டவிரோதமாக தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதனை உடவளவ தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் விடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணைகளின் முடிவில் புலத் சிங்கள கோவிந்த பிரதேச வியாபாரி ஒருவருக்கு சொந்தமான இந்த யானை மீண்டும் அவரிடமே வழங்குவதற்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. யானையின் உரிமையாளர் தயானந்த போம்புவல ஆவார். நீதிமன்ற தீர்ப்பிற்கு அமைய இந்த யானை மீண்டும் சொந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் உள்ளிட்ட 13 வகையான ஓய்வூதியங்கள் முன்மொழியப்பட்டுள்ள மேலதிக வரி திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட மாட்டாது என்று நீதிபதி உயர் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்தார். அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு முன்வைத்துள்ள குறித்த வரி தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தொடுக்கப்பட்டுள்ள மனுவை ஆராய்வதற்கு 3 கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளான புவனேக அலுவிகார, AHMD நவாஸ் மற்றும் அர்ஜுன ஒபேசேகர ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். நீதிபதி சார்பாக முன்னிலையாகியிருந்த பதில் சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவது தொடர்பான மறுசீரமைப்பு உள்ளடங்கிய நிதி அமைச்சின் செயலாளரால் நீதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். குறித்த வரி திட்டத்தில் இருந்து ஊழியர் சேமலாப நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வருடாந்தம் 2000 மில்லியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டும் நிறுவனங்களிடமிருந்து 25% மேலதிக வரி ஒன்றை அறவிடுவதற்கு அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு முன்வைத்துள்ள சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி 10 நிறுவனங்கள் நீதிமன்றத்திற்கு மனு சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலன்னாவ அரசு தொழிற்சாலை தற்சமயம் லாபம் ஈட்டும் நிலைமைக்கு வந்திருப்பதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் 625 மில்லியன் ரூபாய் விற்பனை இலக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் வழங்கிய 300 மில்லியன் ரூபாய் நிதியின் காரணமாக குறித்த தொழிற்சாலை லாபம் ஈட்டும் நிலைக்கு வந்துள்ளது. கொலனாவை அரசாங்க தொழிற்சாலையானது 1849ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வேலை தளமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை பின்னர் இரும்பு வேலை இயந்திரம் மற்றும் மின் வேலை தளமாக விருத்தியடைந்தது. அரசு நிறுவனங்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனமாக செயற்பட்ட இது பின்னர் தனியார் துறையினருக்காகவும் விஸ்தரிக்கப்பட்டது. உற்பத்தி மற்றும் சேவை ஆகிய துறைகளில் பங்களிப்பு செய்த இந்த தொழிற்சாலை தென்கிழக்காசியாவின் முதலாவது மோட்டார் வாகனத்தை இணைக்கும் நிறுவனமாகும். நாடளாவிய ரீதியில் அதிக அளவிலான விவசாயிகள் சேதன பசலையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட விவசாய நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்போது அவர்கள் அந்த அறுவடையை மேற்கொள்வதை காணக்கூடியதாக உள்ளது. குர்நகல் மாவட்டத்தில் ரம்பே விவசாய மத்திய நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் 12,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்பயிர் செய்கை சேதனை பசலையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருந்த போகங்களில் கிடைக்கப்பெற்ற அறுவடைக்கு சமாந்தரமாக இம்முறை அறுவடை கிடைக்கப்பெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விற்பனை செய்ய முடியாது களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை மஞ்சளை கொள்வனவு செய்யும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் 75,000 கிலோ மஞ்சள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. மீரிகம, பல்லேவெல மற்றும் பசியால போன்ற பல மத்திய நிலையங்களில் இவை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இங்கு 1 கிலோ மஞ்சள் 165 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா குணவர்தன இதில் பங்கேற்றிருந்தார். விவசாயிகளின் உற்பத்திக்கு சிறந்த விலையை வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இலங்கையின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்திற்காக இங்கிலாந்தின் சர்வதேச அழகுராணி இலங்கை வந்துள்ளார். அவெஞ்சலின் லட்சுமர் இங்கிலாந்தின் மிஸ் இன்டர்நேஷனல் UK பட்டம் பெற்றவர். இவரது பெற்றோர் இலங்கையுடன் தொடர்புகளை கொண்டுள்ளார்கள். இவரது தந்தை மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்தவராவார். தாய் காலியை சேர்ந்தவராவார். இந்த நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இடம்பெறவுள்ள மிஸ் இன்டர்நேஷனல் உலக அழகுராணி போட்டிக்கு தயாராகின்றார். இவர் இந்த போட்டியில் இங்கிலாந்து சார்பில் போட்டியிடவுள்ளார். இலங்கை சுற்றுலா சபையுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்தார். இங்கிலாந்து மற்றும் பொதுநலவாய நாடுகளில் அதிகமானோர் இலங்கையை முன்மாதிரியாக கொள்வதற்கு இது சிறந்த வாய்ப்பாக அமையும் என எவெஞ்சலின் லட்சுமணர் தெரிவித்துள்ளார். இலங்கை மிக ரம்மியமான சுற்றுலா நாடென்றும் இலங்கைக்கு சுற்றுலா வர வெளிநாட்டவர்கள் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். Throughout my journey as Miss International UK, the purpose of my visit was to fulfill my projects through climateexchange.art. பிரதேசமற்ற அரசியலில் ஈடுபடும் பெண் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் டிஜிட்டல் அறிவை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றை கஃபே அமைப்பு நாடு முழுவதிலும் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமான மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய முதலாம் கட்ட நிகழ்வு கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ரஞ்சன் ஜோகராஜ் விரிவுரைகளை நடத்தினார். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நாளை இரவு 7:50க்கு எதிர்பாருங்கள். எம்முடைய பிரதான செய்திகளை netra.tv.lk என்ற வெப்சைட் ஊடாகவும் அதே போல எம்முடைய உத்தியோகபூர்வமான யூடியூப் இணையதளமான netra TV யூடியூப் ஊடாகவும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.